பாசத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் செய்யுள் பகுதியாக சிலப்பதிகாரம் என்ற பாடத்தை நாம் படித்தோம். அது இயல் 7 இந்த வாரம் விரிவானமாக இடம்பெற்றுள்ள, அதாவது துணைப்பாடமாக இடம்பெற்றுள்ள மங்கையராய் பிறப்பதற்கு என்ற பாடத்தை நாம் கற்க இருக்கின்றோம். உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 171 உங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்கள். நான் படிக்கிறேன், நுழையும் முன் படிக்கிறேன், கவனிங்க. உலகம் பறந்து விரிந்த திடல், அதில் ஆடுவோரும் உலர், பாடுவோரும் உலர், பிறத்திறன் காட்டுவோரும் உலர், இவர்களுள் வென்றோரே மிகுதி. இதனையே நாம் ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்கள் சிலர் இதோ என்று ஒரு 5 பெண்மணிகளை பற்றி இந்த பாடப்பகுதி நமக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இது இந்த 5 பெண்மணிகளை பற்றி பூம்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்கிறார். அப்பொழுது பாட்டு, நடனம், நாடகம் என கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்த பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக மாறுவேட போட்டி நடக்கிறது. அந்த மாறுவேட போட்டியில் ஒரு சில மாணவிகள் கலந்து கொண்டு இந்த 5 பெண்மணிகளை பற்றி அவர்களுடைய வரலாறு சொல்கிறார்கள். அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதை தான் நாம் இப்பொழுது படிக்க இருக்கின்றோம். நன்கு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக 10ஆம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி என்பவர் வீணை இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமியை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் சொல்வதாகவே இந்த 10ஆம் வகுப்பு மாணவி சொல்ல வருகிறார். உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் எண் 172 நான் படிக்கின்றேன், கவனிங்க. நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயை எனக்கு முதல் குரு. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதலில் என்னை வளர்த்து கொண்டேன். 5ஆம் வகுப்பு வரைதான் நான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது எனக்கு. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டு பெற்றேன். திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அதாவது மீரா திரைப்படம் என்பது நடிகர் விக்ரம் நடித்த படம். அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுதல்களையும் பெற்றேன். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டிய அண்ணல் காந்தியடிகள் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சிறிது நாட்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அப்பாடலை ஒளிபரப்பு செய்தது. அப்பாடல் ஹரி தும் ஹரே என்னும் மீரா பஜன். அதன் பிறகு 1954 நான் தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லர் என்னால் மறக்க முடியாது. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினேன். இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாரதம் திருப்பதி கோவிலில் ஒலிக்கத் தொடங்கியது. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விரு பெரும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன்.
தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட நான் பாடியிருக்கின்றேன். இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. ஒரு பெண் நினைத்தால், முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என்று மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லி சென்றுள்ளார். அந்த வகையில் இவர்களைப் போன்று நீங்கள் எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதற்காக இப்பாடப்பகுதி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா என்பவர் நடன கலைஞர் பால சரஸ்வதியாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வருகிறார். உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 173 பாருங்கள். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்கத் தொடங்கினர். மரபுசார் நாட்டியம் என்பது நம்ம தமிழ் நாட்டிற்கு உரிய நாட்டிய வகை பரதநாட்டியம். அதுதான் மரபுசார் நாட்டியம் என்று சொல்கிறார்கள். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் என்னை பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியிலும் கடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பெண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டு பெண்ணுக்கு நடனம் ஆடியது அதுவே முதலும் இறுதியுமாகும். அதன் பிறகு ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன். நன்றி என்று முடித்துள்ளார். இதுபோன்று நீங்களும் நாட்டியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி என்பவர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் என்பவர் பற்றி சொல்ல வருகிறார். உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 173 படிக்கிறேன் கவனிங்க. என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். பெண்கள் என்றால் குடும்பத்தை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணி ஆற்றி கதைகளாக உருவாக்கினேன். எப்பொழுதும் ஓர் ஒளிப்பதிவு கருவி உடனே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்று நினைப்பேன். நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பெற்றது ஒன்றாகும். தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை என்னுடைய கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சி தேன் புதினம். அதன் பிறகு கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம். அதன் பிறகு அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டுக்குஞ்சிகள் புதினமாக அளித்தேன். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே
மண்ணகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன். எழுத்துக்களில் நேர்மையான சினம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி என ராஜம் கிருஷ்ணனை பற்றி வளர்மதி என்ற பெண் மிக அருமையாக பேசியிருக்கின்றாள். அடுத்ததாக அன்பரசி என்ற மாணவி கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன் என்பவரை பற்றி சொல்ல வராங்க. படிக்கின்றன் கவனிங்க. வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். காந்தியடிகளுடைய அகிம்சை சிந்தனைகளில் அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதானா இயக்கத்தில் பணிபுரிந்தேன். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். பாருங்கள், இன்றைக்கு விவசாயிகள் எல்லோரும் தங்களுக்கு வருமானம் இல்லை என்று டெல்லியில் போயிட்டு இன்றைக்கி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அன்றாட செய்திகளை நாம் காண்கிறோம். இந்த விவசாயிகளுக்காக அன்றே இவங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரு சில வரிகள் உங்களை பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாணவர்களுக்காக என்ன சொல்ல வராங்க பாருங்கள். நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான். இதற்கேற்ப நீங்கள் உங்களை வாழ தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அவங்க சொல்லி சென்றுள்ளார்கள். அடுத்து கடைசியாக 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி என்பவர் சின்னப்பிள்ளை என்பவரை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வருகிறார். பக்கம் 175 பாருங்கள். இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனதில்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம். இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம். இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004ஆம் வருஷம் சுனாமி ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கி பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிட்டு இருக்குது. 30 ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் வேலை செஞ்சுட்டு வரேன். வேறு என்னத்தை நான் சொல்ல. பிறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் நல்லபடியாக படிங்க, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க என்று சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்லும்பொழுது, டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவர். விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். எனக்கு மேலு காலெல்லாம் ஆடி போச்சு. நான் போயிட்டு வரேன் என்று 9ஆம் வகுப்பு மாணவி மதுரை சின்ன பிள்ளையாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறியுள்ளார். இவ்வாறாக இந்த கதை பகுதிகள் 5 பேருடைய 5 பேர் பெண்களை பற்றி இந்த பாடப்பகுதி நமக்கு முடிந்துள்ளது. உங்களுக்கு இந்த கதை பகுதியை நான் உங்களுக்கு வீட்டு பாடமாக அனுப்பி வைக்கின்றேன்.
எழுதி வைத்து படித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.